ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுப்படியெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு டேபிள் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி ஸ்டவ்லேருந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தாங்க தூங்க போகிறது. இன்றைக்கி வியாழக்கிழமை நைட்டு அதெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஸ்ரீ அட்சயம் அப்படின்னு எழுதுறது ரொம்ப விசேஷங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள். டெய்லி செய்ய முடியலனாலும் வெள்ளி செவ்வாய் நைட்டு அதை மாதிரி செய்யுங்க. முதல் நாள் ராத்திரி திங்கட்கிழமை நைட்டு அதே மாதிரி வியாழக்கிழமை நைட்லாம் இதை மாதிரி செய்யுங்க. நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்குங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோலமும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு பூஜை செய்யறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருவாங்க. நைட்டே விளக்குக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. தாம்பாளம், துணை விளக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிடுவேன். காலையிலேயே ஏஞ்சி குளிச்சுட்டு வாசல் பெருக்கிட்டு 6 மணிக்கெலாம் பூஜை செஞ்சுருவேங்க. பூஜையில் உட்காந்துருவேன். எப்பொழுதுமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதுதான். மனையும் கழுவிட்டு கோலம்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டாங்க. இது பூஜா கபோர்டுக்கிட்ட கோலம் போட்டாச்சு. இந்த இடத்துலையே நான் விளக்கெல்லாம் வச்சுடுவேங்க. துணை விளக்கு வச்சுட்டு தாம்பாளம் வச்சு அதில் 5 ரூபாய் காயின், அரிசி, விளக்கு எல்லாமே நைட்டே வச்சுருவேங்க. தனியாக வேலை பார்க்குறதால என்னால் முடியாது. அதனால் இதை மாதிரி ப்ரிப்ரேஷன் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா காலையில் ஏஞ்சி வாசலை பெருக்கிட்டு குளிச்சுட்டு வந்து பூஜையில் உட்கார கரெக்டாக இருக்குங்க. ஒவ்வொரு வாரமும் நான் இப்படி தான் செய்கிறேன். நெய் விட்டாச்சு, திரி போட்டாச்சு, திருமாங்கல்யமும் அதில் கட்டிட்டேங்க. இப்படி தாங்க நான் ஒவ்வொரு வாரமும் என்னோடய வேலையை பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.